ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லிங்குவா இங்கிலீஷ். ஒரு கதை மூலம் தமிழ் ஆங்கிலம் கற்கலாம். வாருங்கள் கதைக்குள்ளே போகலாம். த லாயல் எலிஃபண்ட், நன்றியுள்ள யானை. ஒரு காட்டில் ஒரு யானை இருந்தது. இன் அ ஃபாரஸ்ட் தேர் வாஸ் அன் எலிஃபண்ட். அது நடக்கும் பொழுது முள்மேல் கால் வைத்து சத்தமாக பிளிறியது. While taking a walk, he stepped on a thorn and started trumpeting loudly. அதிர்ஷ்டவசமாக பக்கத்தில் வேட்டைக்காக வந்த ராஜா யானையின் அழுகுரல் கேட்டு விரைந்து வந்து உதவினார். Luckily nearby, king who was out hunting heard the elephant's cries and rushed to help. ராஜா முல்லை அகற்றினார். The king removed the thorn. Removed the thorn. Past tense இருக்கிறதுனால removed. யானை மிகவும் நன்றி கடன் பட்டது. Elephant was very thankful. ராஜா யானை தனது அரண்மனையில் வசிக்கும்படி அழைத்தார். The king then invited the elephant to live in his palace. அவர்கள் நல்ல நண்பர்களாயிருந்தனர். They became good friends. யானைக்கு படையின் ஒரு சிறப்பு இடத்தை கொடுத்தார். The king gave the elephant a special place in his army. யானை ராஜா போர்க்களத்தில் நிறைய உதவி செய்தது. The elephant helped the king in many battles. துரதிர்ஷ்டவசமாக ஒரு போரில் ராஜா இறந்து போனார். Sadly in one battle the king passed away. எதிரி நாட்டு ராஜா இதை வாய்ப்பாக பயன்படுத்தி போர் தொடுக்க எண்ணினான். The enemy king saw this as a chance to start a war. பொறுப்பில் இருந்த ராணி யானையை ராஜ்யத்தை பாதுகாக்க கேட்டுக்கொண்டார். The queen who was now in charge asked the elephant to protect the kingdom. அரசர் மிகவும் சிறுவயதுடையவர். The prince was too young. நன்றியுள்ள யானை தைரியமாக படையை முன்னெடுத்து எதிரி படையை வென்றது. The loyal elephant led the army bravely and defeated the enemy king.